ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்ட பிறகு இந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிட்டா மறுபடியும் வெயிட் ரீகெயின் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த 3 விஷயத்தை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 வேளை ஷேக் தான் எடுக்கணும். ஸோ 2 வேளை ஷேக் எடுத்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதம் 2 வேளை ஷேக் எடுக்கிறீங்களோ அதில் பாதி நாள் நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 1 வேளை ஷேக் எடுக்கணும். ஸோ ஒரு 3 மாதம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 2 வேளை ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் பாதி 1.5 மாதம் நீங்கள் 1 வேளை ஷேக் எடுத்து நீங்கள் குறைச்ச வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த 1 வேளை ஷேக்கையும் 1 விட்டு 1 நாள், 2 நாளைக்கு ஒரு டைம், 1 வாரத்துக்கு ஒரு டைம், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் ஷேக்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். சடனாக வந்து ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஸோ 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேக்கை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்ட பிறகு உங்கள் வெல்னஸ் கோச் கிட்ட இருந்து டயட் பிளான் வந்து 3 மந்த்துக்கு ரெடி பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக 3 மாதத்துக்கு நீங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இந்த 3 ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வெயிட் வந்து மறுபடியும் ரீகெயின் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஹெர்பலைஃப் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வெயிட் லாஸ் டிப்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.